ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒயிட் ரைஸ் வர்சஸ் பாராபாய்டு ரைஸ் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸ், இது வந்து மைல்டு ரைஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல, அதை வந்து பாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த ஹஸ்கெல்லாம் இருக்குல்ல, அதாவது அந்த அரிசிக்கு மேலே இருக்க ஹஸ்கெல்லாம் ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து குக் பண்ணி நம்ம வந்து இதை வந்து சாப்பிடுவோம். ஓகேங்களா, இதான் வந்து ஒயிட் ரைஸ். இதோட ப்ராசஸிங் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அறுவடை போடுவாங்க, அதுக்கப்புறம் அதை வைப்பாங்க. ஓகேங்களா, அதாவது ஒரு பெரிய சட்டி இல்லை பானையில் ஒரு 12லேருந்து 14 மணி நேரம் வரைக்கும் வைப்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு தூசு கடலை இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் டீஎஸ்கிங் மிஷினில் போட்டு அந்த தோலை தனியாக அந்த தோலை கொஞ்சம் பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்து அந்த பிரெயின்லைஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதை வந்து இந்த ஒயிட் ரைஸ்லேருந்து மைனிங் பண்ணி பிரிப்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பாலிஷிங் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா, அதாவது எக்ஸ்ட்ரா ஷைன் அண்ட் ஒயிட்டஸ் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டெப் வந்து பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்டாக இந்த ஸ்டெப் வந்து யாருமே பண்ணுறது கிடையாது. ஸோ ரைஸ் வந்து அப்படி தான் கொடுக்குறாங்க, சில பேர் பண்ணுறாங்க. அண்ட் தென் கடைசியாக வந்து கிரேடிங் ஷார்ட்டிங் பண்ணுவாங்க. அதாவது வந்து ரெண்டாவது வந்து சைஸ் கம்மியாக இருக்குது, அதெல்லாம் தனித்தனியாக பிரிச்சுட்டு அண்ட் தென் சைஸ் பெருசாக இருக்கிறது தனித்தனியாக பிரித்தோம். ஸோ இதான் வந்து கிரேடிங்கோட ப்ராசஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 1 கிலோவிலேருந்து 5 கிலோ 25 கிலோ 50 கிலோ அந்த மாதிரி, அதாவது சாக்கை பொறுத்து வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பாராபாய்டு ரைஸ்னால் இது வந்து இந்த பேடி ரைஸ் தான். ஸோ இதுக்கும் ப்ராசஸிங் அதே தான். அதாவது இதை முதல்ல தண்ணியில் போட்டு ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா சுட வைப்பாங்க. அண்ட் தென் இதை வந்து கிரெயின்ஸ் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இதை வந்து திரும்பியும் வந்து ஸ்டீமிங் பண்ணுவாங்க. அதாவது அந்த பேடி இருக்கிற தண்ணியை வந்து ப்ரெஷரை கொடுத்து இதை வந்து ஸ்டீம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ட்ரையிங் பண்ணுவாங்க. 12லேருந்து 14 மணி நேரம் வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு தான் இதை வந்து டீஹஸ்கிங் பண்ணி அதுக்கப்புறம் ஹஸ்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இதை வந்து பாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இதை வந்து கிரேடு பிரித்து அதுக்கப்புறம் தான் இதை பேக்கேஜிங் பண்ணி தான் இது வந்து சேல்ஸுக்கு வந்து போகும். ஓகேங்களா, அதுதான் இதோட ஸ்டெப்ஸு. இதுக்கு வந்து என்னென்ன மிஷின்லாம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, க்ளீனிங் மிஷினுக்கு வந்து டீஸ்டோனர் அண்ட் ப்ரீ கிளீனர். அண்ட் தென் பேராபோர்டிங் யூனிட்டுக்கு வந்து அதாவது சோக்குடு டேங்க், ஸ்டீமர்ஸ் அண்ட் பாராபாய்டு ரைஸ் ஒன்லி. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையர், அதாவது சன் ட்ரையர் அண்ட் மெக்கானிக்கல். நம்மகிட்ட வந்து மெக்கானிக்கல் ட்ரையர் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டீஹஸ்கிங், ஹேர் ஷெட்லர் அண்ட் தென் ஒயிட்னர் அண்ட் பாலிஷர் அண்ட் தென் கிரேடர் அண்ட் தென் கலர் ஷார்ட்டர் நம்மகிட்ட ஏற்கனவே அவைலபிளாக இருக்குது, வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பேக்கேஜிங் மிஷின் நம்மகிட்ட வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த மிஷின்ஸ் வந்து இதுக்கு வந்து தேவைப்படும். ஓகேங்களா, இந்த மிஷினை பற்றியான ஃபுல் டீட்டெயிலை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து 1 by 1 வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பையர்ஸ் யாரான்னு பார்த்தீங்கன்னா, அதான் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மக்கள். அதுக்கப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்ஸ், இன்ஸ்டிடியூஷன், இந்த மாதிரி பெரிய இடம்லாம் நம்ம வந்து பையர்ஸ் சொல்லுவோம். அண்ட் தென் இதை வந்து வெளிநாட்டிலலாம் வந்து எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுறாங்க. எங்கன்னா மிடில் ஈஸ்ட்டு, அப்புறம் ஆஃப்ரிக்கா, யூரோப்பு, இந்த மாதிரியான கண்ட்ரிக்கு இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் இது வந்து அந்தந்த மாய்ஸ்டரை குறைச்சிக்கிட்டு தான் எக்ஸ்போர்ட்டிங்லாம் போகும். மேக்ஸிமம் வந்து அதே மாய்ஸ்டரில் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து இந்த அமேசான், இகாமர்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதுலேயும் நீங்கள் வந்து செல் பண்ணலாம். ஸோ இதில் எப்படி செல் பண்ணுறதுங்கிற ஒரு டுட்டோரியல் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அதுக்கும் தனியாக. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பாலிஷ்டு ரைஸ். அதாவது பாலிஷ்டு ரைஸ்னால் அவங்களுக்கு போன வீடியோவில் சொன்ன மாதிரியே தான். அதாவது ஒயிட் ரைஸை அதை வந்து நல்லா பாலிஷ் பண்ணி நல்லா கொஞ்சம் ஒயிட்டாக காட்டுறது அதோட ப்ராசஸ். இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்மூத் அண்ட் ஷைனாக இருக்கும். அண்ட் தென் பாலிஷிங் அந்த பிரெயின் லைட் லேயரை வந்து நல்லா பாலிஷ் பண்ணி வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, இது பார்க்குறதுக்கு விஷுவலாக பார்க்குறதுக்கு ரொம்ப ஒயிட்டாகவும் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். அண்ட் தென் இதோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, அதான் நான் சொன்ன மாதிரி தான், ஹார்வெஸ்டிங் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ட்ரையிங் பண்ணா 12லேருந்து 14 மணி நேரம். அதுக்கப்புறம் அந்த ஹஸ்க்கு, ஸ்டோனு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணிவிட்டோம். அண்ட் தென் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்பயும் போல் டீஹஸ்கிங் பண்ணுவாங்க, அதாவது ஷெல்லை ரிமூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மைனிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா, மைனிங் பண்ணி தான் அப்புறம் கடைசியாக வந்து பாலிஷ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதாவது ஒயிட் ரைஸை வந்து மிஷினில் கொடுத்து பாலிஷ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஸ்மால் லிட்டில் ஆஃப் மிஸ்ட் வாட்டரை பாலிஷ் பண்ணி அதை ரோல் பண்ணி அது ஸ்மூத்தாக அதுக்கு வந்து ஃபினிஷிங் கொடுப்பாங்க. ஓகேங்களா,
இது வந்து குளுக்கோஸ் ஆர் ஸ்டார்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டார்க் ஆர் சார்க், அதாவது இதோட ஸ்டிக்னஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்காக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதான் கிரேடிங் அண்ட் ஷார்ட்டிங் தான் அடுத்த ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் வந்து எப்பயும் போல் வந்து பேக்கேஜிங் பண்ணிவிடுவாங்க. அண்ட் தென் பேக்கேஜிங் பண்ணிவிட்டு அது வந்து நெக்ஸ்ட் வந்து சேல்ஸுக்கு போயிடும். அதாவது இதுக்கு வந்து என்னென்ன மிஷின்னா, நான் போன இதில் சொன்ன மாதிரியே தான். அதாவது ப்ளீக்னர், டீஸ்டோனர் அண்ட் தென் ஹஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து பேடியை வந்து தனியாக பிரிக்கிறது, பேடி செப்பரேட்டரு, அதுக்கப்புறம் வந்து பாலிஷர், அப்புறம் கிரேடர், ஷார்டெக்ஸ் அண்ட் பேக்கேஜிங் மிஷின். ஓகேங்களா. இதோட மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் எங்கன்னா, அதாவது இது வந்து முக்கால்வாசி எல்லாமே வந்து லோக்கல் மார்க்கெட்டு தான். அது இல்லைன்னா நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட்டிங் பண்ணலாம். ஸோ எக்ஸ்போர்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவன் ஆஃப்ரிக்கா, யூரோப்பு அண்ட் தென் மிடில் ஈஸ்ட்டு இந்த மாதிரியான கண்ட்ரிஸ்லாம் நிறையா வந்து டிமாண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேயும் நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹையர் வேல்யூ ரைஸ். ஓகேங்களா. ரெகுலர் ரைஸ் இல்லாமல் கொஞ்சம் ஹையர் வேல்யூ ரைஸ். ஸோ அதனால தான் இதோட ரேட் வந்து அதாவது வந்து ரொம்ப டிஃபர் ஆகும். ஓகேங்களா கைஸ். ஓகே, நம்ம கண்டென்ட்டை பார்த்தாச்சு. ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து என்னென்ன கண்டென்ட் பண்ணுங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த மிஷின்ஸ் பற்றியான ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் தென் பை டு ஆல்.